வணக்க நண்பர்களே, ரிஷி எலக்ட்ரானிக்ஸ் ஆவண கைகாட்டி புதுக்கோட்டை மாவட்டம். இன்றைக்கி வந்திருக்கிற சர்வீஸ்க்கு வந்திருக்கிற மிக்சர் பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ மாஸ்டரு மிக்சர் நமக்கு சர்வீஸ்க்கு வந்திருக்குங்க. மாடல் 16.2 எக்ஸ் வந்திருக்குதுங்க. இது என்ன கம்ப்ளைண்ட்டு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அம்மிங்க வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உள்ள கலட்டி என்ன கம்ப்ளைண்ட்டு, எதனால் அம்மிங்க வருது என்னங்கிறத பிரித்து பார்க்கலாம் நண்பர்களே. மிக்சரை கழட்டிட்டோம். கலட்டி உள்ளே பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டாலே அம்மிங்க வருங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மரு எஸ்எம்பிஎஸ் தான் இதில் வந்திருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டோம்னா ரெகுலேட்டர் பவர் சப்ளை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அம்மிங்க நிப்பாட்ட முடியும். இல்லை அப்படின்னா அம்மிங்க கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதோடைய புரிதல் இல்லாததுனால டைரெக்டாக வந்து அவங்க டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்குறாங்க. 2 ஃபில்டரை மட்டும் போட்டிருக்காங்க. நாலு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையரை போட்டுட்டு 2 கண்டென்சரை போட்டு முடிச்சுக்கிட்டாங்க. டைரெக்டாக கரண்ட்டை சப்ளையை கொடுத்துட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த அம்மிங்க வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கு ரெகுலேட்டர் பவர் சப்ளை கண்டிப்பாக அதை பயன்படுத்தினா அம்மிங்க வராது. டிரான்ஸ்ஃபார்மர் போடும்பொழுது ரெகுலேட்டர் பயன்படுத்தணும். ரெகுலேட்டர் பயன்படுத்தாதனால இந்த பிரச்சனை இருக்கும். இப்போ நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துகிட்டு நம்ம எஸ்எம்பிஎஸ் ஒரிஜினலாக என்ன இருந்ததோ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதான் நண்பர்களே, நம்ம போட போகிற எஸ்எம்பிஎஸ் போடுங்க. இது போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த அம்மிங்க வராது. அது மெக்கானிக்கலில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அது இல்லாதனால, அதை சர்வீஸ் பண்ண முடியாதனால டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம். சரி நண்பர்களே, இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம போட்டு பார்க்கலாம் அம்மிங்க வருதா என்னங்கிறத. ஆனால் அம்மிங்க வராது, கரெக்டாக இருக்கும், பார்த்துக்கலாம். எஸ்எம்பிஎஸ் போர்டு நம்ம போட்டு செட்டை ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணால் ஆக்ஸ் அவுட்புட்டு இதில் தான் லைன் வந்துட்டு இருந்தது. இது ஏன் இப்படி வருது அப்படின்ட்டு உள்ள குவாலிட்டி பார்க்கலான்னு பார்த்தோம்னா, ஒயர் பாருங்கள், இந்த ஒயர் எக்ஸ்ட்ரா இவுகளாக போட்டிருக்காங்க. போட்டு இங்கேருந்து இதில் அடிச்சு விட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரிஜினல் கண்ட்ரோல் லைனையும் கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஒயரை போட்டு எடுத்துருக்குறாங்க. அப்போ இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கும்போது, எஸ்எம்பிஎஸ்ஸு வோல்ட் வந்து ட்ராஃப் ஆகுது. எப்படின்னா அதுக்கு கனெக்ஷன் கொடுத்தோனையும் இது வந்து எக்கோ போர்டுக்குள்ளே லைன். இது எக்கோ போர்டில் கொடுத்துருந்துச்சு. எக்கோ போர்டை கழட்டி விட்டாங்க. நம்ம கழட்டி விட்டு நம்ம செட்டை ஆன் பண்ணி ஒரிஜினலாக என்ன இருந்துச்சோ அதை நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் கண்டென்சரை காணும். இந்த டிஸ்க்கு கழட்டி விட்டுருந்தாங்க. இந்த ரெசிஸ்டர் கழட்டி விட்டுருந்தாங்க. இந்த ரெசிஸ்டர் கழட்டி விட்டுருந்தாங்க. இதை கண்டென்சரை எடுத்துட்டாங்க. இங்கே உள்ள கண்டென்சரை காணும் பாருங்கள். இந்த கண்டென்சரை காணும். இந்த டிஸ்க்கை கழட்டி விட்டாங்க. இந்த ஒரு ரெசிஸ்டரு, இந்த டிஸ்க்கு, இந்த கண்டென்சர் 3ஐயும் கழட்டி விட்டுட்டு சம்பர் போட்டு அவங்க நேராக கொண்டு போய் கண்ட்ரோலில் கொடுத்துட்டாங்க. அப்போ ஆக்ஸ் லைனில் தான் வால்யூமி ஏற்றினோன்னே ஏறுதுங்க. டைரெக்டாக வந்து மாஸ்டர் கண்ட்ரோலு ஏற மாட்டேன்ருச்சு. இப்போ அதை நம்ம சரி பண்ணிட்டோம். சரி பண்ணி இப்போ இந்த ஒரு செக்ஷன் பார்க்கப்போ இந்த கண்டென்சர் மட்டும் போடணும். இந்த கண்டென்சர் போட்டுடலாம். இவங்க வோல்ட்டு ட்ராஃப் ஆகுதுங்கிறதுனால எல்லாமே கழட்டி டைரெக்டாக அடிச்சு விட்ருக்காங்க. சரி பார்க்கலாம், இதை ரெடி பண்ணிவிட்டு போட்டு பார்ப்போம். எஸ்எம்பிஎஸ் போர்டு மாற்றிட்டு அந்த எக்கோ போர்டுலேயும் கம்ப்ளைண்ட் இருந்ததுங்க. அதையும் நம்ம சரி பண்ணிட்டோம். இப்போ கம்ப்ளைண்ட் இனி சரியாயிருச்சு. இப்போ ரெடி பண்ணிட்டோம். வால்யூம் வச்சு பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.